மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்ததுமே மொத்தத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வேண்டிட்டு போறீங்களா, அது நிச்சயமா நடக்கும். இவரு பாது சலேஸ்வரர். இங்கதான் வந்து உங்க கையால எண்ணெய் வாங்கி ஊற்றி அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுக்கு இருந்து விடுதலை அடிக்கும். அதாவது வந்து பாது சனி, கண்ட சனி, ஏழ சனி, ஜென்ம சனி வந்து திருநள்ளாறு பிடிக்கிறது ஐயா விடுறது. இங்க மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் ஐயா. இங்க நல்லா அந்த மொழிக்கல்ல கொடுப்போம், அதை வாங்கி ஊற்றி அபிஷேகம் பண்ணி பாதுகாக்கணும். அதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை. அங்க எண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு இங்க வந்து ஐயா ஒரு 3 சுத்திட்டு அவர் பாதுகாத்து பண்ணோம்னா நம்மளுக்கு சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. சார் வண்ண பொன்னாக்குன்னு ஒரு மகான் இவரு. 35 வருஷம் ஜீவ சமாதி தஞ்சாவூர்லங்களா ஐயா. இவர் வந்து இவர் தான் குரு பகவான், தெய்வத்துக்கெல்லாம் குரு இவர், பத்தாமத்துக்கே குரு இவர் தான் ஐயா. இவர் வந்து அழகிரிவர். சக்கர பைரவர் அம்மா பிரத்திங்கரா. கீழே தண்ணி ஊத்து வருது ஐயா. திடீர்னு வந்து ஒரு 4 மாசமா தண்ணி ஊத்து வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஓ அப்படிங்களா? இப்போ ஸ்டார்டிங்லாம் வந்து தண்ணி வராம இருந்து இப்போ தண்ணி வராது இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 4 மாசமா ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஊத்து வரதுக்கு ஆரம்பிச்சிச்சு. திருமாலியூர் அம்மா மகிழ்ச்சியா வரையில ஐயா. நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அந்த அம்மா நிச்சயமா நம்மளுக்கு அந்த பாக்கியம் நம்ம கொடுப்பாங்க. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரஸ்வதி லிங்கம், அடுத்து விஷ்ணுமாயா, பாத சனேஸ்வரர், மங்கள சனேஸ்வரர், கார சித்தர், குரு பகவான், அழகிரி, ஜனநாராயணன், சாய்பாபா. உள்ள வந்தோம்னா அம்மா மகிழ்ச்சியா வாராகி, சரஸ்வரர், திருச்செந்தூர் முருகர், பைரவர். அப்படியே கீழே வந்தோம்னா பாதாள சக்கர பைரவர், அம்மா பிரித்திங்கரா. இங்க வந்தீங்கன்னாக்கா நாகராணி, நாகராஜன் ஊத்து வருது ஐயா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி வரல. இப்போ ஒரு 4 மாசமா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா தானா ஊத்து. நீங்க எடுத்தாலுமே வந்துட்டே இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. கீழே நம்ம இறங்க முடியாது, அதனால மேல இருந்து நம்ம பூஜை பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தண்ணி வராத போது நீங்க போயிட்டு பூஜை பண்ணுவீங்க. இப்போ தண்ணி எடுத்தாலுமே வந்துட்டே இருக்கு, கண்டினியூஸா. இது தண்ணி எப்படி டெய்லி எடுக்கிறீங்களா இல்லை? டெய்லி எடுத்தாலுமே இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு இருக்கும் தண்ணி. 3 அடி தண்ணி வந்துட்டே இருக்கு கண்டினியூஸாக. 1008 சரஸ்வதி லிங்கம். அதாவது ஒரு வாட்டி சுற்றி வந்தால் 1008 வாட்டி சுற்றி வந்த மாதிரி ஐயா. ஓ ஆமாம். விஷ்ணுமாயா காலையில் பூஜை டைமில் தரப்போம், மறுபடியும் சாயங்காலம் பூஜை டைமில் தரப்போம். அப்போ நம்ம பார்க்கணுன்னா வந்து காலையிலையும் சாயந்தர டைமில் வந்து பார்த்துக்கணும். ஒரே கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமானது. அதுவும் நம்ம திருத்தணியில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நமக்கு தான் ரொம்ப பெருமை. ஓகேவா? திருத்தணியில் இருக்கவங்க இது எத்தனை பேர் பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்கன்னு தெரியல. 5-6 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு.